Hi friends, இன்னைக்கு நம்ம ஹெல்த் ட்ரிங்க் பார்க்க போறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் நீங்க வீட்ல ரொம்ப ஈஸியா செய்யலாம். இதுல புரோட்டீன் நிறைய இருக்கு. உங்களுக்கு கிட்ஸ்க்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணி ஈஸியான செய்யலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை 500 கிராம், பால் பவுடர் 200 கிராம், ஏலக்காய் 5, பாதாம் 25. முதல்ல இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 1/2 கிலோ கோதுமையை சுத்தமான தண்ணீரை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிருங்க. சுத்தம் பண்ண கோதுமையை இந்த மாதிரி சுத்தமான நல்ல ஒயிட் காட்டன் கிளாத்ல சுத்தி வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் மார்னிங் அண்ட் ஈவினிங் தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா அழகான ஸ்ப்ரவுட்ஸ் கிடைக்கும். பாருங்க, அழகான ஸ்ப்ரவுட்ஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை நம்ம பருக்க போறோம். நல்ல ஒரு அகலமான கடாயில தீ வந்து நல்ல சிம்ல இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கைவிடாம கிளறுங்க. பொறுமையா கிளறணும். தீயை கொஞ்சம் மிதமானதை வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா கருகிரும். ஸோ இதில் முக்கியமான வேலையே இதுதான். ரொம்ப நேரமாக இந்த கோதுமையை கிண்டிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்க, நல்ல கோதுமை வந்து வறுத்தாச்சு. கோதுமையில் இருக்கிற ஈரப்பாசம் எல்லாம் போய் கோதுமை இந்த மாதிரி நல்ல சத்தம் கேட்குது பாருங்க, சலசலன்னு இந்த மாதிரி ஆகும். எப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, கோதுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வெடிக்கிற சத்தம் கூட கேட்குது. பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு மாவு கிடைக்கும். இப்போ ஒரு 5 ஏலக்காய் அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1 மினிட் கூட வச்சா போதும், சீக்கிரத்தில் ரோஸ்ட் ஆயிரும். இப்போ கோதுமையும் ஏலக்காவையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். பாதாம் வந்து தோல் நீக்கி எடுத்துருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாதாம் போட்டிங்கன்னா தோல் தன்னால் அழகாக வந்துடும். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பாதாம் அண்ட் ஏலக்காய் அந்த 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் போடுறதா இருந்தால் போடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா பவுடர் பண்ணணும். ஸோ நான் ரைஸ் மில்லில் கொடுத்து நான் வந்து அரைக்க போகிறேன். ஏன்னா குவான்டிட்டி நிறையா இருக்குது, அதனால ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்க போகிறேன். நீங்கள் கம்மியாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் சல்லடையை வச்சு நல்லா சலிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பால் இல்லைன்னா வெந்நீரில் கலக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தட்டுப்படும், திப்பியாக ஒரு மாதிரி தட்டுப்படும். ஸோ அதனால் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பொறுமையாக உட்காந்து சல்லடையில் உட்காந்து சலிச்சு எடுத்துருங்க. அதை விட பெஸ்ட்டு நிறையா பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து பண்ணிக்கலாம். ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுறேன். பால் பவுடர் வந்து கட்டி இருக்காது, இது நல்ல ஃபைன் பவுடராக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதிலே டேரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை குட்டி குட்டியாக கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சல்லடையை வச்சு சலிச்சுக்கோங்க. பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வெந்நீரில் கூட இந்த ஹெல்த் ட்ரிங்கை கலந்து குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த் ட்ரிங்க்கு நான் இப்போ சூடான பாலில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பாலில் நான் சுகர் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் சூடான தண்ணியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் பவுடர்லாம் கலந்துருக்கோம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஹெல்த் ட்ரிங்க் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த் ட்ரிங்க் தயார். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். 6 months வரைக்கும் இது கெடாது. நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் வெளியில் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹாட் வாட்டரில் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.